மோர் மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம வீட்டு செடிகளில் உள்ள மிளகாயெல்லாம் நம்ம பறிச்சுக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு 5, 6 செடி இருக்குது. அதில் உள்ள மிளகாயே நமக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மிளகாய் இருக்குது ஒரு செடியிலேயே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு உரம்லாம் கொடுக்கறதில்ல, அது நேச்சுரலாகவே வளருது. இதில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மொத்தமாக இவ்வளோ மிளகாய் கிடச்சிருக்கு. இந்த மிளகாயெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா நம்ம அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக நம்ம குத்தி வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு கத்தி வச்சு கீறி கூட விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் நல்லா உப்பு போய் சாரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கீறல் வைக்கிறது. இந்த மாதிரி கீறி வச்சோனையும் இதை இந்த மிளகாயெல்லாம் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப சேர்க்க வேண்டியது, நம்ம வீட்டில் செய்கிறனால நம்ம உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் கல் உப்பு சேர்த்தா தான் உப்பு அதில் போய் நல்லா சாரும். வத்தல் ஊறுகானாவே கல் உப்பு தாங்க தேவை. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்த உடனே அதை நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா அதை குலுக்கி வச்சுக்கிட்டு இதை நம்ம நல்ல ஒரு வெயிலில் கொண்டே வைக்கலாங்க. வெயிலில் வச்சு ஒரு வாரம் கழித்து அடிக்கடி நம்ம வெயிலில் காய வச்சு ஒரு வாரம் கழித்து நம்ம எடுத்தோம்னா நல்ல வத்தல் நமக்கு கிடைக்கும். அந்த வத்தலை நாம் எண்ணெயில் வறுத்து சாப்பிட்லாம். தயிர் சாதம் பழைய சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த மோர் மிளகாய் தான். இதை நம்ம காய வைக்கிறத பொறுத்து தாங்க அது நல்லா வரதும் வராததும் இருக்குது.